கதிரு முத்துவேலை நல்லா பாத்துக்கிறதுனால ராஜுக்கு கதிர் மேல ரொம்ப அஃபெக்ஷன் ஆகும். நீ இவ்வளவு நல்லவனா இருக்கியே, உன்னை பல தடவை நான் தப்பா நினைச்சிட்டேன், உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ராஜியும் கதிரும் ரொம்ப அஃபெக்ஷனா பேசுறத ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டியிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கதிரு கோமதியவும் ராஜியவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க வடிவும் அவங்க மாமியார் காந்திமதி அம்மாவும் இருப்பாங்க. வடிவும் காந்திமதி அம்மாவும் கதிரை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒன்னாலதான் இவன் இவ்வளவு நல்லா இருக்கான். முத்துவேலும் ரொம்ப பெருமையா கதிரை பத்தி சொல்லுவாரு. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. கோமதியோட அம்மா கோமதி கிட்ட கதிரை நல்லா வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. கோமதிக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோமதி வெளியில போயிட்டு வீட்டுக்கு போகும்போது பழனியை எதுக்க பார்ப்பாங்க. அந்த நேரத்துல சக்திவேலும் அங்க வருவாரு. மறுபடியும் எப்பவும் போல ஒரே டைலாக் தாங்க. இந்த சீரியல் ஆரம்பத்துல இருந்து கடைசியில சீரியல் முடிகிற வரையிலும் சக்திவேலுக்கு ஒரே ஒரு டைலாக் என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் சொத்த ஆட்டைய போட பாக்குற, சொத்த ஆட்டைய போட பாக்குற, இதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு. என்னதான் அந்த கார்த்திகேயன் அரசிக்கு எட்டு போட்டாலும் அரசியும் கார்த்திகேயனும் சேர்ந்தா இந்த சீரியல் எண்டு கேவலமா தாங்க இருக்கும். அப்புறம் எதுக்கு நம்ம மன்மதன் குமார் காத்துக்கிட்டு இருக்காராம்? சுடரு ரொம்ப அப்பாவி. சுடரால குமார திருத்தவும் முடியாது, குமார எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் பொருத்தமான ஆளு நம்ம சாம்பார் அரசி தாங்க. அரசிய கட்டி வச்சா மட்டும்தான் கொஞ்சமாவது அடங்குவார். சுடரு அரசி இந்த 2 பேர்ல குமாருக்கு யாரு பொருத்தமா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.